அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களை டே 19, அதாவது 19வது நாளில் நான் உங்களை சந்திக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நிறைய பேர் நல்ல பயனை பெற்றிருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான யோகா. அதாவது ஹைட் ஆகணுமா, 18 வயசுக்கு கீழே குறைவாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஹைட் ஆகணுமா, உயரம் போகணுமா, இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதோடு உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தெரியணுமா, அதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைனா அடால்ட்ஸாக இருக்கலாம், யங் அடால்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுமா, இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வர சில பயிற்சிகள் எங்களோட அந்த நரம்பு மண்டலத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கொள்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். சரியா? நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும், அதோடு நாங்கள் கொஞ்சம் உயரமாகவும் தென்படுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற பயிற்சிக்கு பேர் தடாசனா. இது யார் வேணாலும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். சரியா? நம்ம அதை பார்ப்போம். இன்றைக்கு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதில் தடாசனா தான் முதலாவது பயிற்சி. இப்போ காலுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொள்கிறீங்க. காலுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொண்டு என்ன பண்ண போகிறீங்க, கைகளை ரெண்டையும் நல்லா தூக்கி கொள்கிறீங்க. இப்போ கைகள் ரெண்டையும், அதாவது கைவிரல்களை இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி கோர்த்து வச்சுக்கொள்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஹேண்ட்ஸை என்னோடய பாம்ஸ் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்க போகுது. இது ரொம்ப லேசு, யாருக்கு வேணாலும் இது பண்ணலாம். இப்போ நான் என்னோட டோஸில் நிற்கிறேன், அதாவது குதிக்காலில் மேலே தூக்கி இந்த மாதிரி டோஸில் நான் நிற்கிறேன். இது 10 செகண்ட்ஸ் பண்ணாலே ரொம்ப நல்லோம். நீங்கள் கொஞ்சம் உயரமாக தெரிவிங்க. பட் இது 1 டேயில் பண்ணி உயரமாக என்னை காட்டலையேன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நம்ம டெய்லி ஒரு பயிற்சியை பண்ணும்போது தான் எங்களுக்கு அதிலிருந்து பயன் கிடைக்கும். அதை விட்டு நம்ம ஒரு நாளில் பண்ணோம், எங்கள் ரிசல்ட்ஸ் வரலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இது டெய்லி பண்ணுங்கள். டெய்லி பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் கொஞ்சம் உயரம் போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உயரம் போகிறதுனா, யங் அடால்ட்ஸாக இருந்தால் உங்களோட உடம்பு டோன் ஆகும். டோன் ஆக நீங்கள் கொஞ்சம் உயரமாக தெரிவிங்க. அது இல்லாமல் 18 வயசு குறைவாகிறதுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தால் இந்த பயிற்சியை மேற்கொள்றதுமாக அவங்க உயரம் அதிகமாக கொஞ்சம் வளருவாங்க. அடுத்த பயிற்சி தடாசனா வாக். இது கால்களுக்கும் நல்லது, நரம்பு மண்டலத்துக்கும் நல்லது, அதோடு நம்ம உயரமாக தெரியணுமா, இந்த பயிற்சி நல்லது. தடாசனா வாக் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கால்களுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொள்கிறீங்க. இப்போ கையை நம்ம செஞ்சோம் இல்லையா, தடாசனா பயிற்சி நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல. இந்த மாதிரியே நாங்கள் நிற்க போகிறோம், இப்படியே நாங்கள் வாக் நம்ம பண்ண போகிறோம். எப்படி, இப்போ குதிக்காலை நம்ம தூக்கி கொண்டோமா, இப்போ நம்ம எங்களோட அதை டோஸ் மூலமாக நாங்கள் நடக்க போகிறோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 டவுன். இப்போ நம்ம திருப்பி இந்த பக்கம் பார்த்து நடப்போம். ஹேண்ட்ஸ் அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளுங்க, டோஸில் நின்று கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 டவுன். ஓகே. ஸோ டெய்லி இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா, 2 தரம் தான் நம்ம செஷனில் பண்ணோம். ஒன்று இந்த பக்கம் பார்த்து, மற்றது இன் ரிவர்ஸ். இந்த பயிற்சி 2 தரம் மட்டும் பண்ணால் பத்தாது, நாங்கள் குறைஞ்சது 10 தரமாச்சும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். இதை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கொஞ்சம் உயரமாக தென்படுவீங்க. அதோட உங்களோட நரம்பு மண்டலத்துக்கும் உங்களோட கால்களுக்கும் மிக நல்ல ஒரு பயிற்சி தான் இது. அடுத்தது விருட்சாசனா. இது ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். யோகானங்களுக்கு நம்ம நினச்சாலே இந்த போஸ்டை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் லெக்கை ரைட் தையில் நான் வச்சுக்கொள்கிறேன். பட் இது பேலன்சிங் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சமாக ஆடுறேன், சமநிலை இல்லாமல் இருக்கேன் உடம்புனா, பக்கத்தில் ஒரு சேரை வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வால், அதாவது ஒரு செவரை கூட உங்கள் பக்கத்தில் வச்சுக்கொண்டு 1 ஹேண்ட், அதாவது ஒரு கையை செவத்துக்கு மேலே வச்சு கூட இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். பட் பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமநிலை ரொம்ப முக்கியமானது. லெஃப்ட் லெக்கை ரைட் தாய்க்கு மேலே நான் வச்சுக்கொண்டு இன்றைக்கி நான் கைகளை நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன்.
ஸோ இதுக்கு அவதானம் ரொம்பவே முக்கியம். அவதானம், கன்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸிங் ரொம்ப முக்கியம். இது செய்கிறதன் மூலமாக உங்களோட கன்சன்ட்ரேஷனும் அவதான சக்தியும் அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி என்னோடய ரைட் லெக்குக்கு நான் செய்ய போகிறேன். ரைட் லெக் இந்த மாதிரி லெஃப்ட் தையில் இருக்குது. இப்போ நான் கையை இந்த மாதிரி மேலே தூக்கி கொள்கிறேன். நேராக பார்த்து இருக்கிற மாதிரி நான் இந்த பயிற்சியை நான் மேற்கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேலன்சிங் கஷ்டம், அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஒன் ஹேண்டை செவருக்கு மேலேயோ இல்லாட்டி அதர் ஹேண்ட் நீங்கள் சேரை பிடிச்சிக்கிட்டும் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதை நீங்கள் பண்ணி வர வர உங்களோட நரம்பு மண்டலமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அதோட கால்களும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் உயரமாகவும் தென்படுவீங்க. இது 18 வயசுக்கு கீழே இருக்கிற சிறார்களுக்கு மிக நல்ல ஒரு பயிற்சி. அடுத்ததாக நாங்கள் தியான பயிற்சியை மேற்கொள்வோம். ஸோ தியான பயிற்சி நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வரோம். இது நான் உங்களுக்கு ரொம்பவே சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இலகுவான முறையில் அமர்ந்து கொண்டு கைகளை உங்களோட தொடைகளுக்கு மேலே வச்சுக்கொண்டு கண்கள் இரண்டையும் மிக இலகுவாக மூடிக்கொள்கிறீங்க. இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்வோமா? சரி, உங்களை நீங்கள் சமநிலைப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அவதானத்தை செலுத்தி கொள்றீங்க. நான் கூறப்போகும் அனைத்து விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். நான் மிக நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் தொலைநோக்கு பார்வையும் உள்ள ஒரு மேன்மையானவன். இச்சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நான் எனது நேர்மறையான சக்தியை விட்டு கொடுக்காதிருக்கின்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது எனக்கு நல்ல ஆசிரியராக மிக நல்ல பாடங்களை எனது வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது ஒவ்வொரு நாளும் எனது வாழ்வை மிக அழகாக செதுக்கின்றது. நான் என்றும் எனது ஆழ்மனதின் மூலமாக எனது வாழ்க்கைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் மிக நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சுயநலமற்ற குணங்களை எனக்குள் கொண்டுள்ளேன். இந்த சுயநலமற்ற குணங்கள் எனக்குள் இருக்கும் போது நான் எனக்கும் பிறருக்கும் நல்லொரு வழிகாட்டியாக இருக்கின்றேன். எனது வாழ்வு மிக அழகானது. எனது வாழ்வானது நல்லொரு வழியில் என்னை இட்டு செல்கின்றது. இப்பொழுது நாங்கள் கைவிரல்களுக்கு மிக மெல்லியோர் அசைவை கொடுத்து கண்கள் இரண்டையும் திறந்து கொள்வோம். ஸோ இன்றைக்கு ப்ராக்டிஸை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டே 20 நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.